Hello everyone, welcome to Finally Shine. இந்த சேனல்ல நம்ம இதுவரைக்கும் law of attraction சொல்லக்கூடிய ஈர்ப்பு விதி சம்பந்தமான நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த ஈர்ப்பு விதியை இன்னைக்கு பரவலா பயன்படுத்தி நிறைய பேர் பல நன்மைகளை அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஈர்ப்பு விதி சம்பந்தமான ஆய்வுகளையும் ஆராய்ச்சிகளையும் புத்தகங்கள்ல இருக்கிற பதிவுகளையும் இது சம்பந்தமான பலரோட அனுபவங்களையும் மையமா வச்சு ஒவ்வொரு டாபிக்கையும் உங்க கூட நான் பகிர்ந்து வந்துட்டு இருக்கேன். அந்த வகையில நிறைய பேர் இன்னைக்கு முக்கியமா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது இந்த ஈர்ப்பு விதியை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பத்தி தான். இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்த நிறைய வழிகள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தட் தான் விஷுவலைசேஷன் சொல்லக்கூடிய நம்ம கற்பனை சக்தியை பயன்படுத்தி நமக்கு வேண்டியதை நம்ம வாழ்க்கையில ஈர்த்து கொண்டு வரக்கூடிய ஒரு மெத்தட். இந்த விஷுவலைசேஷன் எப்படி செயல்படுது, இந்த மெத்தடை பயன்படுத்த நீங்க என்னென்ன விஷயங்கள் தயார் பண்ணணும் அப்படின்ற விளக்கத்தை கடந்த 2 வீடியோஸ்ல நம்ம பார்த்தோம். இன்னைக்கு இந்த விஷுவலைசேஷனை எப்படி சரியா பயன்படுத்துறது அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னுக்கு இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவாகவே இந்த விஷுவலைசேஷன் மெத்தடை நம்ம சொந்த கற்பனையில சொந்த கிரியேட்டிவிட்டியை பயன்படுத்தி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பல முறைகள்ல பண்ணலாம். ஆனா அந்த கற்பனைகள் நேர்மறையாவும் வெற்றி காட்சிகளா மட்டும் இருக்கிறத நீங்க கண்டிப்பா உறுதி செஞ்சுக்கணும். நீங்க இன்னும் இந்த கற்பனை சக்தியை முறையா பயன்படுத்தாதவரா இருந்தீங்கன்னா, இல்லனா விஷுவலைசேஷன் பயன்படுத்த ஒரு சிறந்த வழிமுறையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோல நான் உங்க கூட பகிர்ந்துக்க போற ஒரு வழிமுறை உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். 1944 அமெரிக்க நாட்டுல பிறந்த ஜாக் கேன்ஃபீல்ட் இந்த கற்பனை சக்தி மூலமா வாழ்க்கையில நிறைய சாதனைகள் படைச்சவரு. 1993 வெளியான சிக்கன் சூப் ஃபார் த சோல் அப்படின்ற புத்தகத்தோட எழுத்தாளர் தான் இவரு. 2006 ஈர்ப்பு விதியை இந்த உலகத்துக்கு பரவலா கொண்டு சேர்த்த தி சீக்ரெட் அப்படின்ற டாக்குமெண்ட்ரியில இவர் ஒரு முக்கியமான பங்கேற்பாளரா இருந்தாரு. அவரு அந்த பதிவுல இந்த புத்தகம் அமெரிக்கால சிறந்த புத்தகங்கள் வரிசையில முதல் இடத்தை பிடிச்சு அபாரமான விற்பனையை அடைஞ்சது கூட அவர் தொடர்ந்து அவர் கற்பனை சக்தியை பயிற்சி செஞ்சுட்டு வந்த இந்த புத்தக விற்பனையோட வெற்றி காட்சிகள் தானு வலியுறுத்தி சொல்லியிருந்தாரு. இவரு அவரோட பிளாக்ல இந்த விஷுவலைசேஷனை பயன்படுத்த ஒரு சிறந்த வழிமுறையை பத்தி விளக்கி சொல்லியிருக்காரு. இந்த வழிமுறையை தான் இன்னைக்கு நிறைய ஈர்ப்பு விதி எக்ஸ்பர்ட்ஸும் வலியுறுத்தி இருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த வழிமுறையை தான் நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். ஸ்டெப் 1, மனதை அமைதிப்படுத்துங்க. நம்ம கற்பனை சக்தியை பயன்படுத்தும் போது காட்சிகளை முழுமையா ஒரு நிலையா உணர்ந்து கற்பனை பண்றதுக்கு அமைதியான மனநிலையில இருக்கிறது ரொம்ப அவசியம். நம்ம எல்லோருமே ஒவ்வொரு நாளும் பலவிதமான சூழ்நிலைகளை சந்திச்சுட்டு இருப்போம். இதனால தேவையில்லாத சிந்தனைகளும் எதிர்மறையான இமோஷன்ஸும் எப்பவுமே நம்ம கூட தொடர்ந்துகிட்டே இருக்கும். நீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்க மனநிலையை அமைதிப்படுத்தினாதான் உங்களோட விஷுவலைசேஷனை தடைகள் இல்லாம தெளிவான உணர்வோடு பண்ண முடியும். போன வீடியோல நீங்க இந்த கற்பனை சக்தியை பயன்படுத்த ஒரு சரியான இடத்தையும் ஒவ்வொரு நாளும் இதை பயிற்சி பண்றதுக்கு ஒரு சரியான நேரத்தையும் தயார்படுத்தி வச்சிருக்க சொல்லியிருந்தோம். இந்த விஷுவலைசேஷனை நீங்க பண்றதுக்கு நீங்க தேர்ந்தெடுத்த இடத்துல அமைதியா அமர்ந்தோ படுத்தோ இல்ல ரிலாக்ஸான ஒரு பொசிஷன்லயோ நீங்க உங்களை தயார்படுத்தணும். அதன் பிறகு 10லேருந்து 1 வரைக்கும் எண்ணி உங்க உடலையும் மனதையும் அமைதியான நிலைக்கு கொண்டு வரணும். சில பேரு தங்களோட உடல்ல இருக்கிற இறுக்கத்தை குறைக்கிறதுக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுவாங்க. இன்னும் சில பேரு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பீச்லயோ அமைதியான இடத்துலயோ கொஞ்ச நேரம் நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுவாங்க. இதுல நீங்க உங்க மனநிலையை அமைதியாக்குறதுக்கு எந்த மெத்தட் பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணலாம். போன வீடியோல சொல்லியிருந்த மாதிரி உங்க மனதை அமைதியாக்குறதுக்கு நீங்க தயார்படுத்தி வச்சிருக்கிற லிரிக்ஸ் எதுவும் இல்லாத சில இன்ஸ்ட்ருமெண்டல், அதாவது பியானோ, கீட்டார் மாதிரியான இசை கருவிகளை மட்டும் பயன்படுத்தி இருக்கிற இசையையோ இல்லனா மெடிடேஷன் மியூசிக்க கூட முழுமையா இந்த விஷுவலைசேஷனை நீங்க முடிக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அமைதியான மியூசிக் உங்க மன இறுக்கத்தை குறைச்சி இந்த விஷுவலைசேஷன் ப்ராசஸை நீங்க எஃபெக்டிவா பண்றதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஸ்டெப் 2, கற்பனைகளை காட்சிப்படுத்துங்க. நீங்க அமைதியான பிறகு உங்களோட கற்பனைகளை காட்சிப்படுத்துறது தான் அடுத்த ஸ்டெப். போன வீடியோல உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உங்க வாழ்க்கையில நடந்துட்ட இறுதி காட்சிகளா உருவாக்கி தயார் பண்ணி வச்சிருக்க சொல்லியிருந்தோம். இப்போ அந்த காட்சிகளை முறையா எப்படி கற்பனை பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய தியேட்டர், அதாவது திரையரங்குல நீங்க மட்டும் அமர்ந்து உங்க முன்னுக்கு இருக்கிற ஸ்கிரீன்ல, அதாவது ஒரு பெரிய படத்திரையில நீங்க தயார்படுத்தி வச்சிருந்த இறுதி காட்சிகளை ஒவ்வொன்னா நீங்க பார்த்துக்கிட்டே வரணும். அந்த ஒவ்வொரு சீன்லயும் நீங்க தான் கதாநாயகன் அல்லது கதாநாயகி. ஏன்னா இது உங்க வாழ்க்கையில நீங்க நிஜமாக்க போற உங்களோட சொந்த வெற்றி கதை. இதுல முக்கியமான விஷயம், அந்த ஒவ்வொரு காட்சியிலையும் அந்த காட்சிக்குள்ள நீங்க இருந்து
என்ன பேசுறீங்க, என்ன பாக்குறீங்க, என்ன உணர்றீங்கன்னு அந்த காட்சிகள்ல முழுமையா பங்கெடுத்து உணர்வோட கற்பனை பண்ணணும். ஒவ்வொரு காட்சியும் நேர்மறையான உணர்வுகளோட உங்க கனவுகள் கைகூடுற வெற்றி காட்சியா இருக்கணும். அந்த வெற்றி காட்சி நீங்க வெற்றி அடைஞ்சிட்ட அல்லது உங்களுக்கு வேண்டியது உங்களுக்கு கிடைச்சிட்ட இறுதி காட்சியா மட்டுமே இருக்கணுமே தவிர, அந்த வெற்றியை நீங்க அடையறதுக்கு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள், அதாவது அந்த ப்ராசஸை நீங்க கற்பனை பண்ணக்கூடாதுன்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம், நீங்க உங்க கனவை நிஜமாக்க செய்ய வேண்டியதை முறையா செஞ்சுட்டு இருக்கும்போது இறுதி காட்சிகள்ல சீக்கிரமாவும் சரியாவும் அடையறதுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வேற பாதைகளை கூட அமைச்சு கொடுக்கலான்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ போன வீடியோல சொல்லியிருந்த மாதிரி வெற்றி அடைஞ்ச இறுதி காட்சியை மட்டும்தான் நீங்க காட்சி பண்ணணும். இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு வெற்றி காட்சிக்குள்ளேயும் நீங்க இருந்து அதை உள்வாங்கி உணர்வோடு கற்பனை பண்ணும்போது உங்க உடல்லையும் எண்ணத்திலையும் உணர்வுலையும் உருவாகிற வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிர்வுகள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சேர்க்கப்பட்டு அது உண்மையாவே உங்க வாழ்க்கையில நடக்கிறதுக்கான மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கொன்றத நம்ம ஏற்கனவே பல வீடியோஸ்ல பார்த்திருக்கோம். நீங்க ஒவ்வொரு தடவையும் உங்களோட ஒவ்வொரு வெற்றி காட்சியும் கற்பனை பண்ணி முடிக்கும் போது உங்களுக்குள்ள இருந்த இதன் பத்தின நெகட்டிவான எண்ணங்களும் இறுக்கமும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு விலகிறத உங்களால உணர முடியும். ஒரு புது மனிதனா உங்க லட்சியத்தை நோக்கி ஆர்வமா அதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறவரா உங்களால உருவாக முடியும். இந்த கற்பனைகளை தொடர்ந்து ஒரு 30 நாட்களுக்கு நீங்க பண்ணிட்டே வரும்போது எவ்வளவு பாசிட்டிவிட்டியும் தன்னம்பிக்கையும் நல்ல எனர்ஜியும் உங்களுக்குள்ள உருவாகி இருக்கு, இந்த பிரபஞ்சத்து கூட எந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான கனெக்ஷனை நீங்க உருவாக்கி இருக்கீங்கன்னு உங்களால நிச்சயமா உணர முடியும். ஸ்டெப் 3, கற்பனையோட முடிவு. உங்க விஜுவலைசேஷனை முடிச்சிட்ட பிறகு 10லேருந்து 1 வரைக்கும் எண்ணி கண்களை திறந்து இந்த ப்ராசஸை நீங்க முடிக்கலாம். நீங்க கற்பனை பண்ணும்போது உங்களுக்கு வேண்டியது கிடைச்சிட்டு எந்த வெற்றி உணர்வோடு நீங்க இருந்தீங்களோ அதே உணர்வோடும் நம்பிக்கையோடும் உங்க நாள் முழுதையும் கொண்டு போனீங்கன்னா உங்க ஒவ்வொரு நாளும் ரொம்ப சிறப்பானதா அமையும். இதுக்கு காரணம், அந்த நல்ல எனர்ஜியோட நீங்க இருக்கும்போது அதே வைப்ரேஷன்ல இருக்கிற பல நல்ல விஷயங்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்த்துட்டே இருப்பீங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் உங்க விஜுவலைசேஷனை டிசிப்ளினா நீங்க செஞ்சுட்டே வரும்போது நீங்களும் இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் மாதிரி இந்த ஈர்ப்பு விதியை உங்க வசப்படுத்த முடியும். உங்க சொந்த வாழ்க்கைய நீங்களே செதுக்கி உங்களோட சரித்திரத்தை நீங்களே உருவாக்குறவராகவும் உங்களால உருவாக முடியும். இன்னைக்கு இந்த வீடியோல கொடுக்கப்பட்ட இந்த விஜுவலைசேஷன் மெத்தடை பயன்படுத்தி உங்க எண்ணங்களை சரியா பராமரிச்சு உங்க வாழ்க்கைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெற்றியா உருவாக்க உடனே செயல்படுவீங்கன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க அன்பானவங்க கூட ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.